இறை போதனைகளை உள்வாங்கி அமைதியான சமுதாயத்தை கட்டியெழுப்ப தீர்மானிப்போம். மிலாடி நபி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. நல்லிணக்கமும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் செழிப்பும் எப்போதும் நிலவட்டும். மிலாடி நபி பண்டிகையையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. சுதந்திர போராட்ட வீரர் ராமசாமி படையாட்சியாரின் 107வது பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 9,000 கோடியில் ஆலை அமைக்கிறது டாடா மோட்டார்ஸ் நிறுவனம். புதிய உற்பத்தி ஆலை மூலம் சுமார் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ள நிலையில் செப்டம்பர் 28ஆம் தேதி அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு 2000 கிலோ மலர்களால் உருவாக்கப்பட்ட அத்தப்பூ கோலம். தோவாளை மலர் சந்தையில் வியாபாரிகள் உருவாக்கிய பிரம்மாண்டமான பூக்கோலத்தை பார்வையிட குவியும் மக்கள். தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு சென்ற தென் மாவட்ட மக்கள் மீண்டும் சென்னை திரும்பியதால் பரனூர் சுங்கசாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் ஆமை போல நகர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் பயணிகள் கடும் அவதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 55,040க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,880க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லியில் போலி ஆவணங்கள், விசாக்கள் தயாரித்து 300 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த கும்பல் கையும் களவுமாக கைது. 5 ஆண்டுகளில் 5,000 விசாக்கள் தயாரித்து ஒவ்வொன்றையும் 10 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்ததாக போலீசார் தகவல். ஆந்திராவில் நடிகையிடம் சட்டவிரோதமாக விசாரணை நடத்திய புகாரில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம். உளவுத்துறை முன்னாள் DGP ஆஞ்சநேயலு, விஜயவாடா முன்னாள் காவல் ஆணையர் கிராந்தி ராணாடாடா, துணை ஆணையர் விஷால் குன்னி உள்ளிட்டோர் மீது அதிரடி நடவடிக்கை. மணிப்பூரில் இடஒதுக்கீடு தொடர்பாக குக்கி, மெய்தி பிரிவினருக்கு இடையேயான மோதல். அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் 5 மாவட்டங்களில் ஊரடங்கு. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை அக்டோபர் 3வது வாரத்தில் நடத்த திட்டம் என தகவல். மீண்டும் காவல்துறையிடம் அனுமதி கேட்டு கடிதம் வழங்கவும் தவேக திட்டமிட்டுள்ளது. மருத்துவ சிகிச்சைகள், கல்வி கட்டணங்கள், வரி செலுத்துதல் ஆகிய பரிவர்த்தனைகளுக்கு இன்று முதல் UPI மூலம் 5 லட்சம் வரை பண பரிமாற்றம் செய்யலாம். குறிப்பிட்ட சேவைகளுக்கு மட்டும் விதியை தளர்த்தியுள்ளது பணம் செலுத்துதல் கழகம். ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாடில் 5 சுற்றுகள் நிறைவு. ஓபன் பிரிவிலும் பெண்கள் பிரிவிலும் இந்திய அணி 10 புள்ளிகளுடன் முதலிடம். கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறும் எண்ணம் இப்போதைக்கு இல்லை. சாதித்தது போதும் என்ற எண்ணம் தோன்றினால் விடை பெற்று விடுவேன் என இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் கருத்து.